அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி நானும் இந்த பாத்திரத்தை தேய்ச்சி தேய்ச்சி கவுத்தி வைக்கேன். ஆனா குறைஞ்ச பாடு இல்லையே. இந்த அத்தை கிழவி இவ்வளோ பாத்திரத்தையுமா ஒரே நல்ல புழங்கும். கடவுளே, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? அங்க என்ன மடி சத்தம்? பாம்பு காதுக்கு என்ன பேசினாலும் கேட்டுரும் போல. பேசிட்டு இருக்கேன் தே. உன்னை பாத்திரம் தேய்க்க சொன்னா பேசிட்டு இருக்கியா? அது வந்து தேய்ச்சிட்டு இருக்கேன் தே. தேய் தேய், நல்ல பளபளன்னு தேய்ச்சி வை. பாத்திரமா தேய்க்கணும்? தேய்க்கிறேன் கிழவி தேய்க்கிறேன். முதல்ல உன் வாயை தேய்க்கிறேன். அது மவ மட்டும் மகாராணி கணக்க சோபால உட்காந்துருக்கா. அத ஒரு வேலையும் வாங்குறது கிடையாது. நம்மளுக்கு மட்டும் வேலையா சொல்லி கொள்றத பாரு. ஓர வஞ்சனையா பண்ற. அத்தை கிழவி இருக்குது ஒரு நாள் உனக்கு. தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச வெங்காலத்து செம்பு, அத தொட்டு எடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. செம்பு கொண்டு தலையில வச்சுட்டு என்ன செய்யறா? ஆத்தாடி, அத்தை கிழவி வந்துட்டு. பாத்திரம் போட்டது அப்படியே கிடக்கு. ஒரு 4 தட்டை கழுவி வச்சிருக்க. இதுல தலையில செம்பு வச்சுக்கிட்டு ஆடிட்டு வேற இருக்க. என்னதான் சொல்லவோ? நான் என்ன மிஷினா இல்ல ரோபோட்டா? ஒவ்வொன்னாதான் கழுவி கமுத்த முடியும். அதுக்குள்ளேயும் கையில செம்பு வச்சிருக்கா, தலையில செம்பு வச்சிருக்கான்னு இப்படி வம்பு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் என்ன செய்வேன் அத்தை கிழவி? கல்யாணத்துக்கு முன்ன என்னம்டி சொன்ன? என்ன சொன்ன? ஆத்தாடி, இப்படி கேள்வியே கேட்டா என்ன சொல்லி தொலைஞ்சுன்னு தெரியலையே. நீங்களே சொல்லிருங்க தே. என்ன சொன்னேன்னு எனக்கு ஓர்மை இல்ல. உனக்கு என்னைக்குதான் ஓர்மை வந்திருக்கு? ஒரு கூறு இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் நல்லா சமைப்பேன், எனக்கு சமைக்க தெரியும்னே. ஐய நிறுத்துங்க அத்தை கிழவி. நான் எப்ப அப்படி சொன்னேன்? வீண் பழிய மேல போடாதீங்க. நான் நல்லா சாப்பிடுவேன்னு சொல்லியிருப்பேன். அது உங்க காதுல நான் நல்லா சமைப்பேன்னு விழுந்திருக்கும். அதுக்கு நான் என்ன செய்வேன்? அது ஏன் தப்பு இல்ல, அது உங்க மேலதான் தப்பு. என்னத்தை கேட்டாலும் பதில பாக்கெட்லயே வச்சிருக்கா எப்பையும். உங்க அம்மா என்னதான் பிள்ளைய பெத்து வளர்த்தாலோ தெரியல. ஒரு கூறு இல்லாம வளர்த்து எங்க தலையில கட்டி விட்டா. அத்தை கிழவி, இப்ப எதுக்கு இங்க அம்மையெல்லாம் இருக்கீங்க? நான் அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். ஏமாந்து போயிட்டோம்ல, நான் இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலையும் பேசுவேன். பாத்திரத்தை கழுவு. வந்துட்டா பெருசா. நம்ம வேதனையே கொட்டிட்டோம்னா நம்ம கிட்டே எதிர்த்து எதிர்த்து பேசுறா. ஒரு நாளைக்கு எதுக்குதான் இத்தனை பாத்திரம் வருதுன்னு தெரியல. இது வீடா இல்ல ஹோட்டலான்னு தெரியல. சப்பப்பப்பா முடியலடா சாமி. துணி துவைக்கிறதுக்கு மிஷின் இருக்க மாதிரி பாத்திரங்கள் வருதுக்கு தான் ஒரு மிஷின் இருக்க. அதை வாங்கி வைக்க வேண்டியதானே வீட்டுல. அது எப்படி வாங்கி வைப்பாவோ? அதான் நான் ஒருத்தி வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுல இருக்கேனே. அம்புஜம், இந்தா இதுல 8000 ரூபாய் இருக்கு, பொடி. எதுக்கு மனுஷா? குழுவுக்கா? குழுவுக்கா? மவ டூர் போவதுக்கு ரூபா கேட்டல்ல, அவ கையில குடு. அந்த காசாங்கும் நானும் எனக்கு தான் தரையலோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, நினைப்ப மவ காலேஜ் விட்டு வந்ததும் அவ கையில குடுத்துருமா பத்திரமா? சரிதான் மனுஷா, சரிதான். என்னைய எங்கேயாவது ஒரு நாள் வெளியில கூட்டு போய் சுத்தி காட்டியிருக்கீங்களா? அது கிடையாது. மாவளுக்கு மட்டும் எல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியது. போவோம்மா, ஒரு நாள் குற்றாலத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வருவோம். குற்றாலமாங்க? போவோம் போவோம். சீக்கிரமா ஒரு நாளே பிளான போட்டு போகணும். அப்புறம் இந்த போன்லலாம் கூமாப்பட்டின்னு ஏதோ ஒரு ஊர் சொல்றாங்க. அங்க தண்ணியே தேனா சர்பத்து கணக்கு இனிக்குமா? நம்ம ஊர் தண்ணியை விட அங்க இனிச்சு கிடக்கு. ஏங்க, நம்ம ஊர் ஆத்துல எப்பயும் போய் குளிக்கிறது தானே. ஏங்க மனுஷா, கூமாப்பட்டிக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போங்கங்க, ஆசையா இருக்குது. ஏன் அம்புச்சம், நீ என்ன விளையாடுறியா? அது எங்க கிடக்கும் யாருக்கு தெரியும்? பக்கத்துலோடு இருக்கிற எங்கேயும் தெரிஞ்ச ஊரா இருந்தா கூட்டிட்டு போலாம். அதை விட்டுட்டு எங்கேயோ இருக்க கூமாப்பட்டிக்கு போனுங்க. யோ மனுஷா, நான் என்ன சிங்கப்பூர் மலேசியாவுக்கா போனுங்க? இங்க இருக்க ஊரு கூமாப்பட்டி. அங்க இருக்க ஆத்துல தானே போய் குளிக்கிறதுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. நான் என்ன பட்டு புடவை கேட்டேனா, நகை கேட்டேனா, இல்ல வெளிநாட்டுக்கு தான் டூருக்கு போவேன்னு டூர் கேட்டேனா? இங்க இருக்க கூமாப்பட்டிக்கு தானே போகணும்னே. அதுக்கு என்ன வரத்துக்கு வாராரு. இதுக்குதான் நம்ம எதுக்குமே ஆசைப்படுறது இல்ல. ஏ அம்மாடி, போறோம் அம்புச்சம், போவோம் ஒரு நாள் போவோம். முதல்ல மூஞ்ச மாத்து. உண்மைக்குமாங்க சொல்றீங்க? போவோம்மா, அது எங்க இருக்குன்னே தெரியல, விசாரிச்சுட்டு வாரேன். ஏங்க, அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்லாம் கூட்டிட்டு வாரேங்க. என்ன இவளுக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருச்சா? திடுதிப்புன்னு ஏங்கன்னு இழுக்கிறா. சொல்லுங்க ஏங்க.
அம்புஜம் நல்லா இருப்ப ஏங்க எங்கன்னு இழுக்காதம்மா. அந்த கூமா பொட்டி எங்க இருக்குன்னு பார்த்துட்டு வாரேன். ஏங்க சீக்கிரம் வந்துருங்க. ஆத்தாடி ஆத்தா, இவளுக்கு என்னமோ ஆயிட்டு, நம்ம ஓடிடுவோம். எந்த மாதிரி இன்விடேஷன் பாக்குறீங்க? மேரேஜ் இன்விடேஷன் சிம்பிளாவே இருக்கட்டும். என்ன குதிரவாளு, சிம்பிளா ஓகேவா? ஆமா சக்தி, சிம்பிளா இருந்தாலே போதும். என்ன மருமவளே, நீ சிம்பிளா பார்க்கணுங்க. அங்க உன் மைனிக்காரி அஞ்சலி வேலை கூடுனதா எடுத்துட்டு இருக்கா. அவ பாக்கட்டுமா, எது நல்லா இருக்குன்னு பார்த்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரியா, உங்களுக்கு பிடிச்சத பாருங்க. ஆனா பொண்ணு மாப்பிள்ள போட்டாலாம் வர மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா போட்டாவை போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாலும் அது நாளைக்கு குப்பையில தான் போய் கிடக்கும். எதுக்கு போட்டு போட்டாவெல்லாம் அதில் வச்சுக்கிட்டு. ஆமாத்த, நீங்க சொல்றது கரெக்ட் தான். போட்டோலாம் வேண்டாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சதா பாருங்க. நானும் எனக்கு எதுவும் சரியா இருந்தா எடுத்துட்டு வாரேன். எங்கத்த போறீங்க? அதான் மைனியும் ஆச்சியும் உள்ள இருந்து பாக்குறாங்கல்ல, நீங்க எங்க கூட இருங்க. ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. எங்களுக்கே எது சூஸ் பண்ணணும்னு தெரியல. ஏதாச்சும் பார்த்து எடுத்து கொடுங்க அத்தை. சரிம்மா, அப்ப நான் இங்கே நிற்கேன். எடுத்து காட்டுப்பா ஒன்று ஒன்றா. அந்த மேலே இருக்கு பாரு பச்சை கலரு. எந்த பச்சையை சொல்றீங்க? மேல இருக்கு பாருங்க, பிஸ்தா கிரீன், அதுதான் கேக்குறாங்க. என் மவன் கரெக்டாக அடிச்சிட்டானே. அந்த பிஸ்தா கலரில் இருக்குல்லப்பா, அதை காட்டுங்க. ஏய் குதிரவாளு, இது நல்லா இருக்கே. ஆமா சக்தி, ஆனா கிராண்டா தானே இருக்கு. சிம்பிளா பாத்துக்கலாமே. எதுக்கு இதுக்கு போட்டு வேஸ்டா காசு செலவு பண்ணிக்கிட்டு. கலரும் நல்லா இருக்குவே, பத்திரிக்கையும் அழகா இருக்கு. என்ன பொண்டாட்டி, இப்பவே சிக்கனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஆமா சக்தி, சிக்கனமா இருந்தாதான் ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா. அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஹே, அதெல்லாம் சரிதான்யா. மேரேஜ் நம்ம வாழ்க்கையில ஒரு டைம் தான் வரப்போகுது, ஒரு டைம் தான் பண்ண போறோம். அதுக்கு செலவழிக்கலாம், தப்பு இல்ல. பண்ணலாம் தான், பட் இன்விடேஷன்லாம் ரொம்ப கிராண்டா காட்டணுமா? தேவையில்லாத செலவு தானே. ஹே சில் காரு, எல்லாம் மாமா பாத்துக்கிறேன். சில்யா. இது எம்புட்டு. இது ஒரு கார்டு 60 ரூபா வரும். அந்த பர்பிள் கலர் காட்டுங்க. இது எப்படி இருக்கு சக்தி? நல்லா இருக்குமா. அப்ப இதுவே சொல்லிடலாமா? ஹே இருடி, பார்க்கலாம். எவ்வளோ கார்டு இருக்கு, எல்லாம் பார்க்கலாம். என் மருமவ பார்த்தது நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் அந்த கோல்டன் கலர்ல இருக்கு பாருங்க, தங்க கலரு, அதை எடுங்க பார்க்கும். பாருங்கம்மா, முன்னாடி டிசைன் வேணா வேற மாத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சாமி போட்டோ, பூ டிசைன், இந்த மாதிரி எதனாலும் வச்சுக்கலாம். ஏம்மா நல்லா இருக்குமா இதுவும்? இது விலை எம்பிட்டு? இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஒரே ரேட் தான். எப்படி இருக்கு சக்தி? நல்லா இருக்குமா. உனக்கு பிடிச்சிருக்கா காரு? பிடிச்சிருக்கு சக்தி. என்னம்மா காடை பார்க்காளுவோ? நம்மளும் ஒரு காடை தேடுறோம், கண்ணுல அம்மட மாட்டுக்கே. என்ன வடிவு, காடு எடுத்தாச்சா இல்லையா? இங்க பாருமா, இது எப்படி இருக்கு? பிஸ்தா கலரா, நல்லா இருக்குல்ல? என்னத்த நல்லா இருக்கு? நல்லாவே இல்லை. இதெல்லாம் ஒரு கலரா? ஏமா நல்லா இல்லைங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இந்த பிள்ளையில ஆசைப்படுதுன்னு வேற பார்த்துட்டு இருக்கோம். வேலை எம்பிட்டு? இது 60 ரூபாயாம்மா. ஏ அப்பா, 60 ரூபாயா? எப்படி 500 1000 காடு அடிக்கணும்? எதுக்கு இவ்வளவு விலையில வாங்குற? வேலை குறைவா வாங்கிட்டி, புத்தி கெட்டவள. ஒத்தைக்கு ஒத்த மாவன் வச்சிருக்கேன், என்னத்தை குறைவா பார்க்க சொல்ற? நல்ல பொருளா வாங்குவோமே. அடியே, காரடி அடிக்கவா இவ்வளவு செலவு பண்ற? இருந்துட்டு போகாது. அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கே வித்தியாசமா, அதை காட்டுங்க. இதுதானே இப்போ இதுதான் ட்ரெண்ட் ப்ரோ. ஆமா, பார்க்க அழகா இருக்கு. கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஓபன் பண்ணுங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் வரும். இதுவும் நல்லா தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கலாம். இது என்ன விட்டி? இந்த அந்த காலத்துல அரசர் இருப்பாவல்ல, அவங்களுக்கு லெட்டர் போட்ட மாதிரி இருக்கு. எனக்குலாம் இது பிடிக்கலப்பா. நல்லாவா இருக்கு? நல்லா இருக்குல்லம்மா. நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். என்னத்த நல்லா இருக்குமோ? நம்ம சொந்தக்காரிகளுக்கு காரடை அடிச்சு கொடுத்தா போறோம். இவ்வளோ பெருசெல்லாம் வேணாம், பெருசா வாரா. எதையும் கல்லுகில முழுங்கிட்டு வந்துட்டியா? ஏன் இந்த வரத்துக்கு வார? பேசாட்டி இரு. நீ அந்த மேல இருக்கிறது காட்டு தம்பி. இது வேண்டாமா? சக்தி, அவங்க கையில வச்சிருக்கிறது வேண்டாம். ஏன் குதிரவாளு, பிடிக்கலையா?
ஆமா சக்தி, எனக்கு அதை பிடிக்கல. சரிடி, உனக்கு பிடிச்சதை தான் வாங்குவேன், சரியா? ஓகே சக்தி. அது வேண்டாம், வேற காட்டுங்க. கூறு கட்ட சிரிக்கி நிக்க போற கல்யாணத்துக்கு எப்படி செலவு பண்ணிட்டு அலையிறா? என் மவன்காரன் என்னன்னா ஊர்ல இருந்துகிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. அவனும் இங்க வரமாட்டுக்கான். என்ன பிளான் தான் வச்சிருக்காவளோ தெரியல. இந்த பத்திரிக்கைலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிளான சொல்லி பண்ணக்கூடாது. என் மவ வீட்டு காசெல்லாம் வம்பா போகுது, வீணா போகுது. இப்ப இந்த காசெல்லாம் வீணுல. கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா சீக்கிரம் நிப்பாட்டலாம்ல. ஏன் இப்படி லேட் ஆக்குறாவோ? இது நல்லா இருக்கே. எம்மா நல்லா இருக்காமா? எனக்கு மண்டையே வெடிக்குதுமா. என்னத்தை தான் செய்யவோ தெரியல. ஒன்றும் ஓட மாட்டுக்கு. வயசான காலத்துல படுத்த தூக்கம் வரணும், தூக்கமும் வர மாட்டுக்கு. மண்டை குலைச்சலாம் இருக்கு. கல்யாணத்துக்கு 10 நாள்ல என்னதான் செய்ய போறாவளோ? எம்மா குனிஞ்சு கிடந்து என்னத்த பேசிட்டு இருக்க தன்னந்தனியா? பேசுனது இவளுக்கு கேட்டிருக்குமோ? என்னம்மா? கேட்டிருக்காது. கேட்டிருந்தா இந்நேரத்துக்கு இவ சாமி ஆடி இருப்பாளே. பேசாட்டி தானே இருக்கா. என்னம்மா கால் வலிக்குனா போய் உட்காரு. காலெல்லாம் வலிக்கல. எடுமா, எடுத்துட்டு போவோம். இத பாத்தீங்களா? என்னத்த பார்க்க ஓலைச்சோடி மாதிரி இருக்கு. அந்த காலத்துல உள்ளதெல்லாம் இப்ப பேப்பர்ல செஞ்சு ட்ரெண்டுங்காவ. வாவ், கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. என்ன காரு? எதுக்கு எடுத்தாலும் காரு மோருங்க. இதுல கல்யாணம் பண்ணிட்டானோ அம்பிட்டுதான் வடிவு கதை. பொண்டாட்டி தாசனா மாறிடுவானே. ஏ சக்தி, நீங்க பாத்துட்டு இருங்க. நான் உள்ளேயும் போய் எப்படி இருக்கு என்னன்னு பாக்கேன். சரிம்மா, அப்ப நீ உனக்கு பிடிச்சத பாரு. நிறைய பத்திரிக்கை மாடல் இருக்கு. ஆனா என்னதான் எடுக்கன்னு தெரியல. நம்மளே ஒரு காரடை எடுத்து கையில கொடுப்போம். ஹே குதிரவாளு, என்ன பார்க்க மேடம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்செட்டா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஹே, என்னையா டயர்டா இருக்கா? சே டயர்ட்லாம் எதுவும் இல்லை சக்தி. அப்ப ஏன்டி உம்முனே இருக்க? ஆ அப்ப எப்படி இருப்பாங்க? என் காரு எப்பவுமே சிரிச்சு கலகலன்னு இருக்கணும். ஏன்டி இப்படி இருக்க? வர வர உன் ஃபேஸே சரியில்லை. இல்லை சக்தி, எல்லாரும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களா இருக்காங்க. நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன்ல, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அட லூசு குதிரவாளு, இதை முன்னாடியே சொல்லலாம்ல. உன் தங்கச்சி இல்லைன்னா அம்மா யாரையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்லடி. பூமாரி காலேஜுக்கு போயிட்டா. அம்மாவுக்கும் வீட்டில் ஒர்க் இருந்துச்சு, அதனால நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அதான் நான் இருக்கேன்ல, எதுக்கு தங்கம் ஃபீல் பண்ற? பாரு, அஞ்சலிலாம் உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கா, பின்ன ஏண்டி இப்படி இருக்க? நீங்கள் கேட்டதுனால நான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை சக்தி. நான் ஹாப்பியாக தான் இருக்கிறேன். ஹே குதிரவாளு, எதுவுமே என்கிட்ட மறைக்காத சரியா? என் கூட வந்துட்டு நீ ஹாப்பியா இல்லாம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. பாரு, நடக்குமோ நடக்காதோன்னு நினைச்சிட்டு இருந்த நம்ம மேரேஜ் இன்விடேஷன் அடிக்கிற வரைக்கும் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. எனக்கும் தான் சக்தி. அப்பா, கொஞ்சமாவது ஃபேஸ்ல ஸ்மைல் தெரியுதே, இது போதும்டி. சக்தி, மேரேஜ்க்கு அப்புறமா இப்படியே இருப்பீங்களா இல்லை மாறிடுவீங்களா? மாறுறதுக்கு என்னடி இருக்கு? எப்பவும் இப்படியே தான் இருப்பேன். முடிவே இல்லாம உன்னைய காதலிக்கணும், பிரிவே இல்லாம உன் கூட வாழணும். எனக்கு அது போதும். ஏன் அஞ்சலி, கார்டு பாத்தியா? பார்த்துட்டு தாம இருக்கேன். எல்லா இன்விடேஷனும் நல்லா தான் இருக்கு. சக்திக்கும் காருக்கும் எது பிடிச்சிருக்கா? செலக்ட் பண்ணாங்களா? அவங்க 2 பேரும் எது எடுக்கன்னு தெரியாமவே பார்த்துட்டு இருக்காவோ. அதான் நீ எதுவும் எடுத்து வச்சிருப்பன்னு வந்தேன். ஒரு மெரூன் கலர் கார்டு நல்லா இருக்குமா? பார்த்து வச்சிருக்கேன். மற்றதெல்லாம் பார்ப்போம். கடைசி எதுவும் சரி வரலன்னா அதை பார்க்கலாம். கிடைச்சிட்டு, நான் தேடின கார்டு கிடைச்சிட்டு. நீ என்னம்மா பார்த்த? காட்டு பார்க்கும். பரவாயில்லையாச்சு, நீயே கார்டு சூஸ் பண்ணிட்டியோ? காட்டு பார்ப்போம். இங்க பாருங்கடி, இந்த கார்டு தான். 5 ரூபாயா? முன்னாடிலாம் 3 ரூபா தான் சொன்னாவ, இப்ப 5 ரூபாயே ஆக்கிட்டாவ. விலைவாசில ஏறி போச்சுல்ல,
எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குவா வடிவு? இப்ப நான் என்ன செஞ்சேன்? ஆத்தாலும் அவளும் என்னைய முறைக்கீங்க. ஆச்சி, அத இவ்ளோ காடுங்க அழகா அடுக்கி வச்சிருக்காங்களே, அதெல்லாம் பார்க்க வேண்டியதானே? ஏம்மா உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இதை எடுத்து கொண்டு வந்து தார. அந்த பிள்ளைகள் தான் அதுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கே. ஏமாட்டி, இப்ப என்ன? இப்ப நான் என்ன பண்ணிவிட்டேன்? உன் கல்யாணத்துக்கு இதை தானே அடிச்சோம். அது போலதான் உன் மவன் கல்யாணத்துக்கு அடிச்சா என்ன? இதுல என்ன குறைச்ச இருக்கு? ரொம்ப தான் பேசுறா. எம்மா அது அந்த காலத்துல அடிச்சோம். இப்பதான் நிறைய புதுசு புதுசா கலர் கலரா வச்சிருக்காவல. அதானே, இவ்ளோ டிசைன்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல, அப்படிதானே ஆச்சி? போமா, இதை எங்க எடுத்தியோ அங்க கொண்டு போய் வை. இவ்வளவு பாக்குறது எனக்கு ஒண்ணு நல்லாவே இல்ல. நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்து கொண்டு வந்தா யாரு கேக்கா? ஆச்சியோ, இந்த காலத்துல மேரேஜ் பண்றவங்க எல்லாமே அவங்க தான் முடிவு பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. அதுல நம்ம மூக்க நுழைக்க கூடாது. ஃப்ரீயா விடு ஆச்சி. என்னதான் இன்னும் ஃப்ரீயா விடணுமோ? அதான் உங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னையே நல்லா ஃப்ரீயா விட்டுட்டாலே. அது ஒரு இஷ்டத்துக்கு தானே கல்யாணமே நடக்குது. அவன் பார்த்து காதலிச்ச பிள்ளைய தானே கட்ட போறான். இதுக்கு மேல என்ன ஃப்ரீயா விடணும்? எம்மா வந்த இடத்துல ஒழுங்கா தான் பேசேன். எதுக்கு தேவையில்லாத கதையெல்லாம் இழுத்து வச்சு பேசுற? ஏம்மா சும்மா இருமா, ஆச்சி பாவம். என்ன பாவம்? நானும் வந்ததுல இருந்தே பார்க்கேன். இப்படி மூஞ்சி தூக்கி பரண்மலை வச்சிருந்தா அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? வந்த இடத்துல நல்லா ஒழுங்கா தான் சிரிச்சு பேசி வச்சு இரேன். அப்படி ஒரு மாதிரி வீராப்புல இருக்கா. என் மூஞ்சி இப்படிதான். வயசான காலத்துல நான் எப்படிமா வைக்கிறது? கோவப்படாதம்மா ஆச்சிக்கிட்ட. ஆச்சி நம்ம கூட தானே வந்தா. நீ எப்படி கோவப்பட்டனா ஆச்சி பாவம்ல. என் வாயை கிளறாதீங்க. நீ ஒரு கார்டு எடுத்து வச்சுன்னு சொன்னல, எடுத்துட்டு வா. சரிம்மா, போ வாரேன். பாத்தியாட்டி அஞ்சலி, உங்க அம்மா என்ன பேச்சு பேசுறானு என்னைய? ஆச்சி, நீயும் பேசாம இருக்க மாட்டியா? அம்மாவை கோவப்படுத்துற மாதிரியே ஏதாவது பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணுகிட்டே வந்ததுல இருந்து நீ ஒரு வார்த்தை பேச மாட்டேக்க. நம்ம கூட தானே அந்த பிள்ளை வந்துச்சு. அந்த பிள்ளை என்ன நினைக்கும்? ஏன் ஆச்சி இப்படி பண்ற? என் வாயை கிளறாதீங்கம்மா. நான் பேசுனா எதையாவது பேசி போடுவேன். அப்ப நீ பேசாமவே இரு ஆச்சி. என்ன காரு, கார்டுலாம் பாத்தியா? பாத்துக்கிட்டே இருக்கேன் அஞ்சலி மேனி. ஏய், உன் கையில இருக்க கார்டு நல்லா இருக்கே அஞ்சலி. ஆமாடா, எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதான் எடுத்துட்டு வந்தேன். இந்த கார்டு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கிராண்டாவும் இல்லாம சிம்பிள் லுக்கா இருக்கு. இதுவே இருக்கட்டுமே. அப்ப இதே சொல்லிரலாம். நல்ல அரக்கு கலர்ல மங்களகரமா இருக்கு. ஆமாமா, நல்லா இருக்குல்ல? எனக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப இதையே பத்திரிக்கை அடிக்க கொடுப்போம். பத்திரிக்கைக்கு நேம் லிஸ்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? பேரெல்லாம் பெருசா இல்லப்பா. அம்மா அப்பா பேரு, பொண்ணு மாப்பிள்ளை பேரு, அக்கா தங்கச்சி பேரு, அவ்வளவுதான். தாத்தா பாட்டி பேரு முன்னாடி வந்துரும். அப்ப இது மட்டும் போட்டு டேட் போட்டு அடிச்சிடவா? ஆமா தம்பி. அடியே, தாய் மாமா பேரை அடிக்கணும்ல. உன் தம்பி பேரு நாத்தனா பேரெல்லாம் அடி. ஏம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அடிக்கணும்னா நிறைய லிஸ்ட் போவோம். சித்தப்பா மக்கா, பெரியப்பா மக்கா, அத்தை மாறு, மாமா மாறுன்னு நிறைய போவோம்மா. அதனால வேண்டாம், சிம்பிளா இதுவே போறோம். அப்ப மறந்து போய் யாராவது பேரை விட்டுட்டோன்னு வையேன், அது பெரிய சண்டையா வரும். எதுக்கு போட்ட துன்பம்? அதனால பொண்ணு மாப்பிள்ளை பேரு, அம்மா அப்பா பேரு போறாது. ஏட்டி, உனக்கு அறிவு இல்லையா? எல்லாரும் பேரையும் அடி. பின்ன எதுக்கு சொந்த பந்தம்லாம் இருக்கு? அடிப்போம்மா. யாராவது பேர் மிஸ் ஆயிட்டுன்னு வையேன், அப்புறம் சண்டையா வரும். நல்ல நல்ல எதுக்கு சண்டை போட்டு கிடக்க? அதனால வேண்டாம். இதுனா யார் பேரையும் அடிக்கலன்னு வையேன், ஒரு கம்ப்ளைண்ட் வராது. யார் பேரையும் அடிக்கல, அதனால ஒன்றும் சொல்ல மாட்டாவ. என்னத்தையோம்மா, போ. உன் இஷ்டம் போல தானே அலையிற. என்னமோ பண்ணு. சரி தம்பி, பேப்பர்ல எல்லாம் போட்டு எழுதி வச்சிருக்கோம். அதுபடி அடிச்சு கொடுத்துருங்க. எப்போ வாங்கிக்கலாம்? 2 நாள்ல வாங்கிக்கலாம். எத்தனை பத்திரிக்கை வேணும்? 600 பத்திரிக்கை அடிச்சிரு. ஓகே, அடிச்சு வச்சிடுறேன். 2 நாள்ல கால் பண்ணிட்டு வாங்க. சரி, 2 நாள்ல கிடைச்சிருமா. அப்ப வாங்க, எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம குயின் பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.